என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொன்றையும் உன் தாயானவள் உன் முன்னால் எடுத்துச் சொல்கின்ற நேரம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ அடையக்கூடிய மகிழ்ச்சியானது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எதுவுமே உன்னை முழுமையாக வந்து சேராமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகி எதற்காக உன்னை தொடர்ந்து வர வேண்டும், எதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு முறையாவது நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? அம்மா உன்னை தொடர்வதற்கான காரணம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதுதான். என் பிள்ளையே, இந்த நாளில் ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்றும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாதல்லவா? அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ இழந்துவிடக் கூடாதல்லவா? உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எது, தீயது எது என்று ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து என் பிள்ளை பெறக்கூடிய இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய அத்தனையும் சரியானதாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை எப்பொழுதுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் அல்லவா? உன்னுடைய சந்தோஷங்களை புரிந்து இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயம் நடத்தக்கூடிய நேரம் அல்லவா? இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு தேடி வந்து கொடுத்த நல்ல விஷயங்களை நல்வழிப்படுத்தி இனி உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, மனதால் நாம் எதையெல்லாம் தவறு என்று நினைக்கிறோமோ அது கூட பின்னாளில் சரியாகிவிட வாய்ப்பு உண்டு. மனதால் எந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரி என்று யோசிக்கிறோமோ அதுவும் ஒரு நாள் பின்னாளில் தவறாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. இப்படி இருக்கும் நேரம் உனக்காக நான் சொல்லிவிட வந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி சர்வ நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நாம் என்னவாகவெல்லாம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதுவாக இந்த வாழ்க்கை மாறவில்லை என்றவுடன் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும். உனக்கு நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நான் அதிசயப்படுத்த நினைக்கின்றேன். நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கென்று சொல்லிவிட நான் தயாராக இருக்கின்றேன். வராகி என்னிடம் முறையிட்ட வாழ்க்கை அல்லவா? என்னிடம் வேண்டி நின்ற வாழ்க்கை அல்லவா? நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நான் உன்னை தவற விட மாட்டேன். உனக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையை ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக நினைக்க மாட்டேன். நான் எடுத்த பொறுப்பு உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவது என்பது. அப்படியானால் அதை செய்யாமல் நான் செல்ல முடியாதல்லவா?
அதை உனக்கு நான் சொல்லிவிடாமல் எங்கும் சென்றுவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, இனி உனக்கானவற்றை எல்லாம் நான் எதிலுமே புரிந்து கொள்ளும் நேரம். நீ அத்தனையையும் உனக்கென்று ஏற்றுக்கொள்ளும் தருணங்களை நீ விட்டு விடாதே. என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வராகி உன்னை தேடி வந்ததும் உன்னை தொடர்ந்து வந்ததும் உனக்கு வாழ்க்கையின் பல விஷயங்களையும் உண்மைகளையும் எடுத்துச் சொல்வதற்கு என்பதாக இருந்தாலும், இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நீ சற்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது உன் வாழ்க்கையில் என்னவென்று யோசிக்கும் தருணம். இனி உனக்கு நடக்கப் போவது ஒவ்வொன்றும் உனக்கு மிகச் சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒன்றை உன் முன்னால் நான் நிறுத்தும் நேரம், ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும். இது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். இன்று பெருமாளினுடைய முழுமையான அருளும் உன் வீட்டில் தங்கி இருக்க வேண்டிய நாள். என் பிள்ளையே, சனிக்கிழமை மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் தெய்வம் இந்த வீட்டில் தங்கி இருக்கும் அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் நீ எக்காலத்திலும் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. நான் உன்னுடைய மனநிலையை உணர்கின்றேன், உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டு கொண்டு வர தயாராக இருக்கின்றேன். இனி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் உனக்கு சரியாக கிடைக்கும்படி நான் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலங்கள் அத்தனையும் உனக்கென்று மாற வேண்டிய நேரம். இனி அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கென்று நான் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நிலையை எல்லாம் கடந்து நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு தீர வேண்டி நான் எடுக்கின்ற எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கை பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான வேதனைகளையும் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவ நினைக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று நாம் தெரிந்து பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு விஷயம் ஏதுவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானதொரு புரிதலை எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்கும் என்பதுதான் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கும். என் பிள்ளையே, நாம் இழந்தது ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். நாம் கலங்கி நின்ற எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் நமதாக நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டுமல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கைகளை மட்டுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து மிகச்சரியான புரிதலை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளில் என் பிள்ளை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை நடத்தப் போகிறது என்று உனக்கு தெரியுமா? என் குழந்தையே, பெருமாளுக்கு உகந்த துளசி இலையைத்தான் நான் இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து வைக்கச் சொல்கின்றேன். இந்த நாளில் துளசி இலை இந்த இரவு நேரத்தில் உன் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வைத்துவிடு. அதனை ஒரு சொம்பு நீரில் அந்த துளசி இலையையும் போட்டு அப்படியே வைத்துவிடு. அதனை ஒரு மூடி போட்டு மூடி பூஜை அறையில் வைத்துவிட்டு
நாளைய விடியலில் கண் விழிக்கும் நேரம். முதலாவதாக என் பிள்ளை, அந்த நீரை நீ பருக வேண்டும். செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு முழுமைக்கும் இந்த நீரானது உன் வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும். அதன் பிறகு என் குழந்தை, அதனை நீ சரியாக நீ பருகும் நேரம் உன் உடலில் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கும். உனக்குள் நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு வேண்டாத பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்குள் பல நன்மைகள் நடக்க வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வரப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருக்கிறது. எத்தனையோ உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை உனக்கு தருகிறது. ஆனால் இதையெல்லாம் உன்னால் உணரத்தான் முடியவில்லை. இன்று இந்த நேரம் உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளையே நடத்தி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி இந்த நேரம் நான் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நிலைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த மாற்றங்களையும் உனக்கு உருவாக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ இழந்ததையெல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது போல வேறு எந்த ஆபத்துகளும் இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தொடர்கின்ற காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கட்டும். உன்னை தொடர்கின்ற நேரம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கட்டும். வராகியினுடைய அன்பினால் உனக்கு எந்நாளும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்போது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்று அத்தனையையும் அடுத்தடுத்த நிலைகளில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. நமக்கு நடக்கும் விஷயங்கள் நம்மை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த மாற்றங்கள் இனி உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் நேரம். எல்லாவற்றிலும் என் குழந்தை நீ சரியான வெற்றியை பெறப்போகிறாய் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்காக வருகின்றவள், உன் முன்னால் நிற்கின்றவள், உன் வெற்றியை உனக்கு கொடுக்கின்றவள். என்ன நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடியவள். இனிமேல் எதுவென்றாலும் சரி, உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அத்தனையிலும் நின்று நீ முழு மகிழ்ச்சியை பெறும் வரையிலும் நான் உன்னை தொடர்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாயோ அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நமக்கு நல்லது நடக்கட்டும். இந்த நேரம் நம் வாழ்க்கை நமக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கட்டும். என் நேரமும் நான் இருக்கும் காலம் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள அடுத்தடுத்த நிலைகளில் நீ நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் மிகப்பெரிய நம்பிக்கைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வராகி நான் யோசிக்கின்ற இடங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் எதுவெல்லாமும் உனக்கு எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை எல்லாம் கொடுக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். நான் இருக்கும் இத்தனை காலமும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த அதிசயங்களை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் நீ விட்டு விடாதே. இனி இந்த நிலை மாறி
உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்கும் நிலை வரும் பொழுது நீ யோசித்த எல்லா விஷயங்களுமே உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கான பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பிக்கும். உன்னை மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த அம்மாவின் அரவணைப்பை உனக்கு உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும். என் பிள்ளையே, நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம். வராகி அத்தனையையும் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான புரிதல்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை உணரும் பொழுது, நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னாலும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு வெற்றியின் உச்சத்தை இனி காண்பித்து கொடுக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.